வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவு தவறு கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அகிலா தூங்குவது கண்டு கிணற்றடியில் வந்து உட்கார்ந்த கஸ்தூரியால் தாழ முடியவில்லை. வாய்விட்டு புலம்பினாள். எத்தனை நன்னா 3 பொம்மநாட்டிகளை ஏமாத்திட்டீங்க. பெத்த தாயார் போல இருந்த அக்காவை பெண்டாள கூட தோணுமா? அப்படி ஒரு மிருக இச்சையா உங்க உடம்புல? அக்கா எத்தனை ஆசையா நல்ல நெய்யில உங்களுக்கு பிடிக்கும்னு மைசூர் பாகு கிளறி கொடுத்து அனுப்பிச்சா. அப்படி அன்பே உருவான அக்காவையா நீங்க அது சிதச்சேள். இனிமே நீங்க எங்க ஆத்து வாசப்படி ஏறக்கூடாது. ஆமா, உங்களை பார்த்தாலே அக்காவுக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகத்துக்கு வந்து ஒடுங்கி போயிடுவா. அவ மானி தாங்க மாட்டா. உங்க நிழல் கூட இனிமே எங்க வீட்டு மேல விழக்கூடாது. சங்கரி கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேளோ அது உங்க தலையெழுத்து. அக்கா இன்னும் வரலேன்னு நானும் கஸ்தூரியுமா சொன்னப்போ, இன்னும் வரலையா, வீட்டுக்கு கூட போக நேரம் இல்லையாம். நேரம் இல்லையேமான்னு எத்தனை சகஜ பாவத்தோட சந்தேகம் வராதபடி நாடகம் ஆடினேள். எப்படி உங்களால முடிஞ்சது? ச்ச, மிருகமே. நான் இப்ப வாயால ஒன்னும் சொல்ல முடியாம என் நிலை தடுத்தாலும் மேல ஒருத்த பார்த்துண்டு தான் இருக்காங்கிறது உண்மையானா? நீ அனுபவிப்ப. எங்க அக்காவை நாசப்படுத்தின நீயும் நாசமா? கஸ்தூரி! அகிலாவின் அலறல் காதில் விழவும் நினைப்பை அப்படியே உதறி உள்ளே ஓடினாள் கஸ்தூரி. கண்களும் மூக்கும் வலியால் சுருங்கி விரிய, கைகள் நடுங்க தனக்கு வலி ஏற்பட்டிருப்பதை கூறினாள் அகிலா. இன்னும் வீரலட்சுமி வரவில்லையே என்ற ஆதங்கம் மனதுள் ஒரு பக்கம் குறுகுறுத்தாலும் அதை ஒதுக்கி முனியனை டாக்ஸி கொண்டு வர சொல்லி முதலிலேயே தயாராய் வைத்திருந்த சாமான் நிரம்பிய கூடையை எடுத்து வைத்து கொண்டு அவசரத்துடனேயே கடவுளையும் ஒரு வினாடி லயித்து வேண்டி அக்காவுடன் புறப்பட்டாள் கஸ்தூரி. புறப்படும் முன் டாக்டருக்கும் போன் மூலம் சொல்லிவிட்டதால் அகிலாவை பின் சீட்டில் படுக்க வைத்து இடுப்பை தடவி கொடுத்தபடியே சமாதானமாய் தைரியம் கூறியபடியே தனக்கும் மனதில் சொல்லிக்கொண்டு ஆஸ்பத்திரியை அடைந்தாள் கஸ்தூரி. மின்னல் வேகத்தில் காரியங்கள் நடந்தன. அகிலாவை லேபர் ரூமுக்கு கூட்டி போனார்கள். வராந்தாவில் தனியாக விடப்பட்ட கஸ்தூரி பல விதமான உணர்ச்சிகளால் கலவையாகி நிலை கொள்ளாமல் தவித்தாள். பலகீனமான நிலையில் இந்த பிரசவத்தை அகிலா தாங்குவாளா? இதற்கு காரணம் சங்கரியின் கணவன்தான் என்பது நமக்கு தெரியாமலேயே இருந்திருக்க கூடாதா? வீரலட்சுமி சீக்கிரம் வர வேண்டுமே, வருவாளா? இத்தனைக்கும் இடையில் ஸ்ரீகாந்தின் நினைவு வேறு எட்டி எட்டி பார்த்தது. இந்த மாதிரியான சமயத்தில் தான் தனியாக அல்லாடுவதை நினைத்து ஸ்ரீகாந்த் இருந்தால் எத்தனை தெம்பாக இருக்கும் என நடக்காததை எண்ணி தவித்தாள் கஸ்தூரி. எந்த சங்கடத்திலும் தனக்கு நெருங்கியவரை நினைக்க தோன்றுவது இயல்பே அல்லவா? நேரம் கடந்து கொண்டிருந்தது. இவளிடம் ஏதேதோ பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். உணர்வே இல்லாமல் ஜடத்தை போல அப்படியே உட்கார்ந்திருந்தாள் கஸ்தூரி. விதி சில பேருடைய வாழ்க்கையில் மிகவும் மோசமாகவே விளையாடி வருகிறது. நல்லவர்கள் பொல்லாதவர்கள் என்று பிரித்து பார்க்க அதற்கு நேரம் இல்லை. பொல்லாதவர்களை அந்த விதியும் அணுக அஞ்சி நல்லவர்களையே சுலபமாக வளைத்து கொண்டு தன் ஆட்டத்தை நன்றாய் கும்மாளத்துடன் ஆடுகிறது. அந்த ஆட்டத்திற்கு உட்பட கஸ்தூரி வெளியே ஜடமாகி உட்கார்ந்திருக்க அகிலா உள்ளே அல்லாடி கொண்டிருந்தாள். நேரம் எத்தனை ஆயிற்றோ பசி தாகம் ஒன்றும் தெரியாமல் உட்கார்ந்திருந்த கஸ்தூரியிடம் பெண் குழந்தை என்று கூறிவிட்டு கதவை மூடிக்கொண்டார்கள். எதுவானால் நமக்கென்ன, அக்காவை தானே பார்க்க வேண்டும் முதலில். ஆவலுடன் மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தாள் கஸ்தூரி. கஸ்தூரி, என்னம்மா விஷயம் ஏதும் சொன்னாங்களா? குழந்தை பிறந்துடுத்தா? கேள்விகளை அடுக்கியபடி வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் வீரலட்சுமியை பார்த்தவுடன் அவளின் மேல் சாய்ந்தாள் கஸ்தூரி. கண்கள் நீரை கக்கின. டாக்டர், பெண் குழந்தை பிறந்திருக்காம் சொல்லிவிட்டு கதவை சாத்திட்டாங்க. நான் இன்னும் அக்காவை பார்க்கல டாக்டர்.
என்னென்னமோ பேப்பரில் கையெழுத்து கேட்டாங்க. எனக்கு இருந்த மனநிலையில எதையும் படிக்கல. படிச்சிருந்தாலும் மண்டையில ஏறி இருக்காது. இப்ப அக்காவைத்தான் நான் பார்க்கணும். இனிமே உனக்கு கவலை இல்லக்கா, பயம் இல்லக்கா. உடம்ப தேத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு தைரியம் சொல்லணும். நீங்களும் சொல்லுங்க டாக்டர். அக்காவுக்கு தெம்பா இருக்கும். அப்பாடி, பாண்டவர் வனவாசம் மாதிரி எங்களோட அஞ்ஞாத வாசம் இனிமே சீக்கிரமா முடிஞ்சிடும் டாக்டர். அக்காவை பழைய அக்காவா மாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போகணும் டாக்டர். நீங்க வந்தது எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. அழுகையும் சிரிப்புமாய் சந்தோஷமும் துக்கமுமாய் அவள் பேசிய போது வீரலட்சுமியால் தாழ முடியவில்லைதான். ஆனாலும் அடக்கி கொண்டு கஸ்தூரியுடன் அவளும் அமர்ந்து கொண்டாள். அனாவசியமாய் தன் வருகையை தெரிவித்து அதனால் வீணான பரபரப்பு ஏற்படுவதை அவள் விரும்பவில்லை. மனம் பலது நினைத்தாலும் பொறுமையாயிருந்தாள். கதவு திறந்தது. லட்சுமி, நீயும் வந்துட்டியா? நல்லதாச்சு. அந்த அம்மா ரொம்ப பலகீனமா இருக்காங்க. பிரசவத்தை தாங்க சக்தி இல்லாததால சிசேரியன் செஞ்சோம். மயக்கம் தெளியல. இத்தனை நேரத்துக்கு தெளிஞ்சிருக்கணும், இன்னும் தெளியல. அடிக்கடி கையும் காலும் சில்லுன்னு ஆகுது. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியறதுன்னு? ஆமாம், நீ நினைக்கிறதே தான். நினைவு வந்ததும் இந்த பொண்ணை உள்ளே கூட்டிட்டு போ லட்சுமி. வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். அவ்வளவுதான் சொல்ல முடியும் லட்சுமி. டாக்டர், அக்காவுக்கு என்னாச்சு? பொழைப்பாங்களா இல்லையா? பீதியுடன் கேட்ட கஸ்தூரியை தோளில் தட்டி அடக்கினாள் வீரலட்சுமி. கஸ்தூரியையும் கூட்டிக் கொண்டு உள்ளே போனாள். நினைவின்றி படுத்திருந்த அகிலா என்று முனகுவது மட்டுமே அவள் உயிருடன் இருப்பதாக தெரிவித்தது. வீரலட்சுமி அருகில் இருந்த தொட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையை பார்த்தாள். மனம் தாழவில்லை. கஸ்தூரி, குழந்தையை பாரேன். எத்தனை அழகா ரோஜா பூ மாதிரி இருக்கு. தலையில பாரு, கருப்பு வெல்வெட் மாதிரி சுருள் சுருளா முடி. வாயன் கஸ்தூரி. விரைத்து நின்றாள் கஸ்தூரி. வேண்டாம் டாக்டர், எனக்கு எங்க அக்காவைத்தான் பார்க்கணும். அதுக்குத்தான் வந்த. என்கிட்ட வேற எதுவும் பேசாதீங்க டாக்டர், ப்ளீஸ். அதற்குள் அகிலாவிடம் இருந்து ஏதோ சத்தம் வரவே இருவரும் அவளிடம் ஓடினர். டாக்டர் அவள் இதயத்தை மசாஜ் செய்தார். ஏதோ ஊசி போட்டார். கண்களை திறந்து கஸ்தூரியின் அக்கா இங்க பாரே அக்கா என்ற குரலையும் மீறி வீரலட்சுமியையும் கஸ்தூரியையுமே மாறி மாறி பார்த்து மலங்க மலங்க விழித்தாள். நீர் நிரம்பி காது மடல்கள் வழியே வழிந்தது. பேச நினைத்து நாக்கை சுழற்றினாலும் முடியாமல் தவித்தாள் அகிலா. அவள் தவிப்பை உணர்ந்தவள் போல் வீரலட்சுமி அகிலாவின் கண்ணீரை துடைத்து, கவலைப்படாதீங்கம்மா, கஸ்தூரிய நான் பார்த்துக்கிறேன். நீங்க சீக்கிரமே குணமாகி வீட்டுக்கு வந்துடணும்மா. தைரியமா இருங்கம்மா என கூறினாள். பலவீனமான ஒரு புன்னகை அவள் வதனத்தில் நெளிந்து ஓடியது. கண்கள் மீண்டும் ஒரு முறை பிரகாசமாய் இருவரையும் பார்த்து ஒரு கணம் நிலைத்து பிறகு நிரந்தரமாய் மூடியது. புரிந்து கொண்டாள் வீரலட்சுமி. புரியாத கஸ்தூரி அக்கா தூங்குவதாய் நினைத்து வெளியே வந்தாள். கஸ்தூரி, தைரியமாறு. இனிமே நாம ஒன்றும் செய்ய முடியாது. உங்க அக்காவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இதயத்தை பலமாகவே தாக்கி இருக்கு. அதனாலதான் இப்போ துடிப்பை நிறுத்தெடுத்தோ. டாக்டர், கத்திய கஸ்தூரி அகிலா இருக்கும் அறையை நோக்கி ஓடினாள். வெள்ளை துணியால் மூடியிருந்த அக்காவின் முகத்தை திறந்து கன்னத்தோடு கன்னம் இழைத்து அடங்கி அடங்கி கதறினாள் கஸ்தூரி. ஒருவருடைய பரிவும் பாசமும் இன்றி உரமின்றி வளரும் காட்டுச் செடியாய் வளர்ந்த அந்த குழந்தை தன்னை பெற்றவள் இவ்வுலகை விட்டே மறைந்தது அறியாமல் பசியால் வீறிட்டு அழுதது. ஆத்திரத்துடன் தொட்டில் அருகே சென்று அதை கொன்று விடுவது போல உறுத்து பார்த்தாள் கஸ்தூரி. அழும் குழந்தையின் முகம் சிணுங்கிய போது உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். மீண்டும் மீண்டும் சிணுங்கிய குழந்தை திடீரென அழுகையை நிறுத்தி அமைதியாகியது. அந்த முகத்தை வெறித்து பார்த்தாள் கஸ்தூரி. பிறகு உடைந்து போனவளாய் அக்கா அக்கா என்று கதறியவாறே அந்த குழந்தையை அள்ளி தன் கையில் எடுத்துக்கொண்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அவள் மனதின் அத்தனை போராட்டங்களையும் நன்றாகவே அறிந்து கொண்ட வீரலட்சுமி அவளை அணைத்தவாறே வெளியே வந்தாள். குழந்தையை வெறுத்து ஒதுக்கிய கஸ்தூரி எப்படி அந்த குழந்தையை தன் கையில் ஏந்தி கொண்டாள் என்பது அங்கிருந்தவர்களுக்கு ஒரு புரியாத புதிர்தான்.
ஆனால் வீரலட்சுமிக்கு நன்றாகவே புரிந்தது. அச்சாக அகிலாவைப் போலவே இருக்கும் அந்த குழந்தையின் பிஞ்சு முகத்தில் தன்னை வளர்த்த அக்காவைத்தான் பார்க்க முடிந்தது கஸ்தூரியால். வெறுத்து ஒதுக்கித் தள்ள அவள் மனது இடம் கொடுக்கவில்லை. அகிலாவே சிறு குழந்தையாக உருவெடுத்து அவளை எடுத்துக்கொள் கஸ்தூரி என்று கூறுவது போல் உணர்ந்தாள். ஒரு பக்கம் மூக்கும் கண்ணும் சுருங்க அது அழுத போது அவள் அக்கா வலியால் சிணுங்கியதைப் போலவே இருந்தது. அந்த குண்டு முகமும் நிறமும் அவளை தடுமாற செய்தது. என் அக்காதான் குழந்தையா என் கையில அடங்கி இருக்கா. அவளை நான் வெறுக்க கூடாது, ஒதுக்க கூடாது. நானே தான் வச்சுக்கணும். ஆமா, நானே தான் வச்சுப்பேன். யாருக்கும் தரமாட்டேன். கண்டவர் எங்க அக்காவை ஏன் வளர்க்கணும்? என்னோடையே இருக்கணும்னு தான் அக்கா இப்படி குழந்தைய சுருங்கி இருக்கா. நான் இவளை வெறுக்க மாட்டேன், வெறுக்க முடியாது. அக்கா, அக்கா. வீரலட்சுமியின் அணைப்பில் கால்கள் நடந்தாலும் மனம் வேறு எங்கெங்கோ சஞ்சரித்து புலம்பியது. அவ்வப்போது அணைத்து அணைத்து துணிக்குள் சுருண்டிருந்த குழந்தையை உச்சி மோந்தாள். கண்களின் நீர் வெளியே வந்தாலும் இப்போது அவளுக்கு தான் அழுவது எதற்காக என்று புரியாமலே இருந்தது. கஸ்தூரி, அன்னைக்கு நீ ரொம்பவுமே எமோஷனலா இருந்த. அதனால நான் ஒண்ணுமே சொல்லல. இப்போ உன்னோட கொஞ்சம் பேசணும். குழந்தையை குளிப்பாட்டி துடைத்து உடம்பிற்கு பவுடர் ஊற்றிக் கொண்டிருந்த கஸ்தூரி சட்டென்று தலையை நிமிர்த்தி பார்த்தாள். கஸ்தூரி, நீ வயசு பொண்ணு. இனிமேதான் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கச்சே இந்த குழந்தையை நீயே எடுத்து வளர்க்கிறதா முடிவு பண்ணியிருக்கையே, அது ரொம்ப தப்புமா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் அந்த குழந்தையையும் ஏத்துப்பான்னு என்ன நிச்சயம்? நீ இந்த குழந்தையோட அங்க இங்க போனீன்னா கூட உன்னை பத்தி கேவலமாத்தான் பேசுவாங்களே ஒழிய உண்மையை உண்மைன்னு புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தாம்மா. நான் நிதர்சனமான இந்த வாழ்க்கையை பத்தி சொல்றேன். தப்பா நினைச்சுக்காத. உன்னோட நன்மைக்கு தான் சொல்றேன். இந்த குழந்தையோட பொறுப்பை சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன். நீயும் எப்ப வேணும்னாலும் வந்து குழந்தையை பார்க்கலாம், கொஞ்சலாம். யார்கிட்ட எப்படி வளர்ந்துட்டு வருதோங்கிற சஞ்சலமே உனக்கு இருக்காது. என் மேல நம்பிக்கை உனக்கு இருக்குதானே கஸ்தூரி? நானா யோசிச்சு பாருமா. டாக்டர், நான் இதையெல்லாம் முதல்லயே நேற்று ராத்திரி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். என்ன நீங்க வேற தவற புரிஞ்சுக்காதீங்க. என் வாழ்க்கையை பத்தி நான் யோசிச்சாச்சு. யார் என்னை ஏசினாலும் பேசினாலும் இனிமே இந்த குழந்தை தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஏத்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் பழைய வேலையில சேர போறதில்ல. என்கிட்ட இருக்கிற பணம் இன்னும் 1 வருஷத்துக்கு காணும். அதுக்குள்ள இங்கேயே ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்துக்க போறேன். எனக்கு இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த வீடும் முனியனோட உதவியும் வேணும். என் வாழ்நாள் பூராவுமே உங்களை நினைச்சிட்டே இருப்பேன். ஓரளவுக்கு என்னோட இந்த படபடப்பு அடங்கி ஒரு முறையான நடைமுறை வாழ்க்கைக்கு வந்ததும் வேற வீடு பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கைய நான் அமைச்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்க உதவி தேவை டாக்டர். நான் பைத்தியக்காரத்தனமா நடக்கிறதா நீங்களும் மற்றவங்களும் நினைச்சாலும் எனக்கு அது தப்பா படாது. ப்ளீஸ் டாக்டர், வேற எதுவுமே சொல்லாதீங்க. என்னையும் என் மனசையும் புரிஞ்சுக்கங்க டாக்டர். ப்ளீஸ், ப்ளீஸ் டாக்டர். 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கேவும் கஸ்தூரியை பார்க்க பாவமாக இருந்தது வீரலட்சுமிக்கு. தன் அக்காவிற்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அந்த குழந்தையை அகிலாவின் வயிற்றில் இருக்கும் போதே வெறுத்து வந்தவளுக்கு அக்காவின் மறைவு அதீத அதிர்ச்சியை தந்து அந்த அதிர்ச்சியே இப்போது தனக்கு ஆதரவாக அந்த குழந்தையையே நினைக்கும்படியாகி இப்போது பிரியவும் தயங்கும் தன் சுய பரிதாபத்தையே தாங்காமல் அழும் கஸ்தூரியை நினைத்தும் பார்த்தும் மனம் கலங்கினாள் வீரலட்சுமி. கஸ்தூரி, மனம் தளரக்கூடாது. எப்போ இவ்வளவு சிந்திச்சு உன்னை தயாராக்கிண்டியோ அப்பவே உங்ககிட்ட இருக்கிற சுய பரிதாபம், கோழைத்தனம், பயம் எல்லாத்தையுமே விரட்டி இருக்கணும். இனிமே நீ அழவே கூடாது. உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயம் பண்ணிண்ட மாதிரியே நடந்து, ஆனா அதற்கான தைரியத்தையும் வலுவையும் மனசுல நன்னா ஏத்திக்கோ. உன்னோட உறுதியை தளர விடக்கூடாது. உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்யறேன். நீ இங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருக்கலாம். என் தம்பி பாபு தடை சொல்ல மாட்டான். முனியனும் உதவியா இருப்பான். கவலைப்படாம இரு. நான் முடிஞ்ச போதெல்லாம் வந்து பார்க்கறேன்.
குழந்தையையும் அடிக்கடி டாக்டர் கிட்ட காண்பிச்சுண்டு வாமா. நான் நாளை காலையில புறப்படுறேன். தனியா இருக்கிறது கஷ்டமா இருந்தா எங்க வீட்டுக்கு வந்துடு. தயங்கவே கூடாது. நானும் உன் அக்கா மாதிரிதான். அடிக்கடி லெட்டர் போடு. சரியா கஸ்தூரி? தலையை அசைத்த கஸ்தூரி வீரலட்சுமியை அப்படியே பாய்ந்து தழுவிக்கொண்டு விம்மினாள். விடிந்தும் விடியாத காலை பொழுதில் எப்போதும் போல் வீரலட்சுமி புறப்பட்டாள். புறப்படும் முன் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு மென்மையாய் முத்தமிட்டாள். குழந்தையை மடியில் போட்டு தட்டி தூங்க பண்ணி கொண்டிருந்தாள் கஸ்தூரி. இடது பக்க தொடையை தூக்கி தூக்கி நிதானமாய் ஆட்டி குப்புற கவிழ்ந்து தன் மடியில் படுத்து ஒரு புறமாய் தலையை திருப்பி அரைகுறை தூக்கத்தில் இருந்த குழந்தையை பார்த்தாள். இப்படியும் ஒரு கூடை கவிழ்த்தாற் போன்ற முடியா? தன்னை வேண்டா வெறுப்பாய் சுமந்து பெற்ற அன்னை இன்று இல்லை என்பது தெரியாது. தான் உருவாக காரணமாக இருந்தவன் வேறு தேசத்தில் இருக்கிறான். இந்த தேசத்திலேயே இல்லை என்பதும் தெரியாது. தன்னை பார்க்கவே விரும்பாமல் ஒதுக்கி தள்ள நினைத்த கஸ்தூரியே இப்போது தன்னை அரவணைக்கிறாள் என்பதும் தெரியாது. பசித்தாலோ துணியை ஈரமாக்கினாலோ அழத் தெரியும். அந்த உணர்வு நீங்கியதும் நிம்மதியாய் நிச்சலனமாய் தூங்கத் தெரியும். கடவுளே, இந்த குழந்தையாய் இருக்கும் பருவம்தான் எத்தனை நிம்மதியானது, ஆனந்தமானது. என்னை மட்டும் ஏன் தளரவிட்டு வளரவிட்டு இந்த துயரில் ஆழ்த்தினாய்? யாரோ செய்த தவறுக்கு இந்த பிஞ்சை பழி வாங்க நினைத்தது எத்தனை அறிவீனம். மன்னித்து விடுப்பா என்னை. அனாதை போலாகிவிட்ட எனக்கு இந்த தளிர்தானே பற்றுக்கோடாக இருக்கிறது. இதை எப்படி இழக்க நினைத்தேன். மன்னித்து விடுப்பா என்னை. சிணுங்கிய குழந்தையை தோள் மேல் சாத்தி கொண்டு தட்டியபடியே உலவினாள் கஸ்தூரி. நினைவுகள் சுழன்றன. கஸ்தூரி, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டப்புறமா என்னென்ன செய்யணும்னு நிறைய பிளான் முதல்லயே போட்டு வச்சிருக்கேன். சி போங்க. ஒரு நிமிஷம் புரியாமல் விழித்தவன் பின் ஓஹோ என பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தான். கடற்கரையில் சிறிது தூரத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் கூட அவனை வியப்பாய் பார்த்ததை பார்த்து கஸ்தூரி அதட்டி அடக்கினாள். ஐயோ போருமே, நம்மையே எல்லாரும் பார்க்கறாங்க, ப்ளீஸ் நிறுத்துங்களேன். முகம் சிவக்க அவள் கெஞ்ச, நீ நீ அதையா நினைச்ச கஸ்தூரி? என்னால அடக்கவே முடியல. எப்படி அதை நினைச்ச? படக்கென்ற கஸ்தூரி கோபத்துடன் எழுந்தாள். நான் போறேன், மானம் போறது. நீங்க மட்டும் தனியா பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருங்க. அவள் கையை பிடித்து இழுத்தான் ஸ்ரீகாந்த். வாயை கர்ஷிப்பால் அழுந்த மூடியிருந்தான். சிரிப்பால் கண்களில் நீர் தழும்பி இருந்தது. முகம் சிவந்திருந்தது. அதை பார்த்த கஸ்தூரிக்கும் சிரிப்பு மண்டி வந்தது. ஆனாலும் அடக்க முயன்றாள், தோற்றாள். அவன் சிரித்து சிரித்து அடங்கி பிறகு புன் சிரிப்பு மாறாமலேயே கூறினான். கஸ்தூரி, நான் சொல்ல வந்தது என்னன்னா? மறுபடியும் சிரிக்க கஸ்தூரி முறைக்க சமாளித்து தொடர்ந்தான். நமக்குன்னு ஒரு ஃபார்ம் வாங்கணும். அதுல மத்தியத்துல ஒரு கூரை வீடு உள்ள எல்லா விதமான சௌகரியங்களும் கண்டிப்பா இருக்கும். கஸ்தூரி, காலங்காத்தால கண்ணை திறந்து வெளியே வந்ததும் பச்சை பசேல்னு நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளவு ரம்யமா இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு செடியையும் நம்ம குழந்தையை போல கவனிச்சு வளர்க்கணும். காத்துல அந்த இலைகளோட சலசலப்பும் பட்சிகளோட சப்தமும் நம்மை பரவசப்படுத்தணும் கஸ்தூரி. இரவுல தோட்டத்துல ஒரே கட்டில்ல நானும் நீயுமா இருந்துண்டு இயற்கையோட இயற்கையா இணைந்து ஒருத்தரை ஒருத்தர் நன்னா புரிஞ்சுக்கணும் கஸ்தூரி. பாரதியோட காணி நிலம் வேண்டும் பராசக்தி பாட்டு உனக்கு தெரியுமா கஸ்தூரி? அதுல 3வது பேராவுல வருதே, பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டு கலையினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். ஆஹா, என்னம்மா அனுபவிச்சு பாடியிருக்கா தெரியுமா கஸ்தூரி? கண்டிப்பா அந்த நிலா ஒளியில நீ என்னோட பத்தினி பெண்ணா இருந்து நம்மளோட கூட்டு களியில நல்ல குழந்தைகளை கவிதைகளாக பெற்றெடுக்கணும் கஸ்தூரி. நான் நினைச்ச மாதிரியே எல்லா விதத்திலேயும் நீ கிடைச்சிருக்க. அதே மாதிரி என்னோட இந்த ஆசைகளையும் நீதான் நிறைவேற்றணும் கஸ்தூரி. நாம 2 பேரும் அத்தனைக்கும் அனைவருக்கும் உதாரணமா ஒரு உன்னதமான குடும்ப வாழ்க்கையை ஆதர்சமாய் வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா என்னோட இணங்கி நடப்பையா கஸ்தூரி?
எதிர்காலத்தை பற்றிய உயர்ந்த எண்ணங்களுடன் கூடிய ஆசைகளை தேக்கியுள்ள மனதின் வெளிப்பாடுகளை அவன் ஒரு கலை நயத்தோடும் எதிர்பார்ப்போடும் லயித்து கூறிய போது, சிறிது நேரத்திற்கு முன் சிறு பிள்ளை போல் வாய் விட்டு சிரித்து அட்டகாசம் செய்தவன் இவனா என்று தோன்றியது கஸ்தூரிக்கு. அந்த பரவசம் அவளை பிரமிக்க வைத்தது, கண்களை தழும்ப செய்தது, மனதை புலகிக்க வைத்தது. சட்டென்று அவன் கைகளை பற்றி கொண்டு தன் கன்னத்தோடு வைத்து கொண்டு லேசாக விசும்பினாள். அடைத்த குரலில் கூறினாள், கண்டிப்பா ஸ்ரீகாந்த், சத்தியமா உங்களோட என் வாழ்க்கையை உங்க இஷ்டப்படியே நடத்தலாம்ப்பா. என்னைக்கும் நான் உங்களுடையவதான் ஸ்ரீகாந்த். கண்களில் அவளை அறியாமல் நிரம்பி நின்ற நீரை இமைகளை கொட்டி வெளியேற்றினாள் கஸ்தூரி. தூங்கிய குழந்தையை கீழே படுக்க விட்டாள். சிவந்த முகத்தை ஜில் என்ற தண்ணீரை மாறி இறைத்து அதன் மூலம் மனக்கொதிப்பை அடக்கி கொண்டாள். இனிமேல் பழையவைகளையும் நடந்தவைகளையும் மறக்க வேண்டும். அதனால் மனதும் உடலும் பலகீனமாவதுதான் மிச்சம். எதிர்காலம் என்பது இதுதான் என்ற நிர்ணயம் விதி நமக்கு விதித்த பிறகு வீணாக மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. திடமாக இருக்க வேண்டும். உறுதியுடன் எழுந்து நின்றாள் கஸ்தூரி. கடமைகளை செய்ய சென்றாள். முனியா, குழந்தைக்கு ட்ரிப்ளிஜாண்டிஜன் போட்டுண்டு வரணும். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் சாமானும் வாங்கிட்டு வரேன். ஏந்தாயி, ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போயிட்டு வாயங்கன்னு சாமான் செட்டு நானும் வாங்கி யாரனே, நீ ஏந்தாயி அலையோனோ? இல்ல முனியா, நான் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் தான் வரப்போறேன். அதனால ஒன்றும் கஷ்டமில்ல, வரட்டுமா? குழந்தையையும் கையில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கூடையில் குழந்தைக்கு தேவையானதுமாக எடுத்துக்கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள் கஸ்தூரி. டாக்டரும் நர்ஸும் ஆளுக்கு ஆள் அந்த அழகு குவியலை கொஞ்சி இவளிடம் தந்தார்கள். ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே வந்து நிதானமாய் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸை நோக்கி நடந்தாள் கஸ்தூரி. சாமான்களுக்கான பில்லை போட்ட பின் கடை பையனின் உதவியுடன் ஒரு ஆட்டோவை அமர்த்தி கொண்டு குழந்தையுடன் ஏறியவள் தற்செயலாய் எதிர்ப்புறம் பார்க்க விதிர்த்து போனாள். இவளை பார்த்து கை காட்டியபடியே வரும் ஸ்ரீகாந்தை கண்டதும் உடல் நடுங்கியது. ஆட்டோ டிரைவரை வேகமாக போகும்படி கூறினாள். பின்னாலேயே அவன் தொடர்கிறானோ என்ற பயத்தில் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்தாள். சீக்கிரமா போப்பா, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டுப்பா. அம்மா, இனிமேல இதுக்கு மேல ஸ்பீடா போனா டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டி தண்டா அள வேண்டியதுதாமா. அழுத்து கொண்ட டிரைவரிடம் மேற்கொண்டு பேச முடியாமல் படபடத்த உள்ளத்துடன் வியர்வை வழிய அங்கும் இங்குமாய் கண்களை தெருவின் இருபுறத்திலும் திருப்பியபடியே உட்கார்ந்திருந்தாள் கஸ்தூரி. வீடு வந்ததும் முனியன் சாமானை எடுத்து வைத்ததும் பணம் கொடுத்து ஆட்டோக்காரனை அனுப்பியதும் எல்லாமே ஒரு அவசரத்தில் நிகழ்ந்தது. அவளின் நிதானமின்மை முனியனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இருப்பினும் எதுவும் கேட்காமல் தன் வேலையில் ஈடுபட்டபடியே அவளையும் ஒரு கண்ணால் கவனித்தான். ச! வலது கை முஷ்டியால் இடது கையை குத்தி கொண்டு தலையை சிலுப்பிக் கொண்டான் ஸ்ரீகாந்த். மனம் குமுறியது. ஊரை விட்டு ஊர் வந்திருக்கா, கையில வேற குழந்தை இருக்கட்டுமே. அக்கா சொல்லி கட்டாயப்படுத்தி செஞ்சுண்ட கல்யாணமாத்தான் இருக்கட்டுமே. அதுக்காக இப்படி கண் மறைவா ஓடி போகணுமா? ஒரு 2 வரி, 2 வரி எனக்கு எழுதி போட்டுட்டா நான் புரிஞ்சுப்பேன்ல. எதுக்கு இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும்? என்னையும் அலைய கழிக்கணும்? ச! நிமிஷத்துல தவற விட்டுட்டனே. ஆட்டோ நம்பரை கூட பார்த்துக்க முடியலையே. முன்னும் பின்னுமாய் நடந்தான். திடீரென்ற மனதில் தோன்றிய யோசனையில் கண்கள் பளிச்சிட அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸை நோக்கி நடந்தான். வேறு ஒரு ஆட்டோ கிடைக்காமல் அவளை பின்தொடர முடியாத நிலையில் அவனின் இந்த யோசனை அவனுக்கே தன்னைத்தானே தட்டி கொடுக்க வேண்டும் போல் தோன்றியது. சார், இப்போ ஒரு பொண்ணு குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து இங்க சாமான் வாங்கினாங்களே, அவங்க உங்க ரெகுலர் கஸ்டமரா? இல்லைங்க. ஏங்க, ஏதானும் விஷயமா? வம்பு கேட்கும் அவனின் சுவாரஸ்யத்தை இடைமறித்தான் ஸ்ரீகாந்த். நோனோ, எங்க சொந்தக்கார பொண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் சார். அட்ரஸை தவற விட்டுட்டு திண்டாடிக்கிட்டு இருந்த போது இந்த பொண்ணை பார்த்ததும் சந்தோஷமா போச்சு. ஓடி வந்த, ஆனா அந்த பொண்ணு என்னை பார்க்கல போல இருக்கு. ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு. கை கெட்டியது வாய் கெட்டல. இப்போ என்ன பண்றதுன்னு புரியல சார்.
ஸ்ரீகாந்தின் முகபாவமும் கண்ணியமும் கடைக்காரனை ஒரு நிமிஷம் யோசிக்க வைத்தாலும் உதவ முன் வந்தான். சார், ஒரு நிமிஷம் சார், அவங்க சாமான் வாங்கின அப்புறம் இன்னும் வரல. பில்லில் அவங்க அட்ரஸ் இருக்கும், அதை பார்த்து தரேன். ஆனா தப்பு தாண்டாம ஒன்றும் இருக்காதே சார். ஸ்ரீகாந்திற்கு மனம் துள்ளினாலும் அடக்கியபடியே கூறினான். சார், ஒரு தப்பு தாண்டாவும் நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் வேணும்னாலும் எழுதி தரேன் சார். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட சொல்ல முடியாத குடும்ப விஷயம் சார். ப்ளீஸ் விலாசம் தந்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு உதவிய பெருமை உங்களுக்கு. ப்ளீஸ் சார். மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் தயக்கம் இல்லாமல் விலாசத்தை எழுதி அவனிடம் கொடுத்து பதிலுக்கு தேங்க்ஸையும் வாங்கி கொண்டார் கடைக்காரர். அட்ரஸை வாங்கி படித்தவனுக்கு ஆச்சரியத்தால் விழிகள் பெரியதாகியது. ஒரு வினாடி யோசித்தான். அவள் வீட்டுக்கு போகலாம் என்கிற எண்ணத்தை உடனடியாக தவிர்த்தான். தான் தங்கிய ஹோட்டலுக்கே சென்று ஆற அமர யோசித்த பின்னரே செல்வது என்ற முடிவுடன் தான் தங்கிய ஹோட்டலுக்கு விரைந்தான். மனதில் பல எண்ணங்கள் முட்டி மோதின. என்று ஸ்ரீகாந்தை பார்த்தாலோ அன்றிலிருந்து வெளியே போவதை அறவே தவிர்த்து வந்தாள் கஸ்தூரி. வாசலுக்கு கூட அதிகம் போவதில்லை. இதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி முனியனுக்கு மனசு வேதனைப்பட்டது. பாவம், இந்த பொண்ணுக்குத்தான் சின்ன வயசுலயே எம்புட்டு மன கஷ்டங்க வருது. இப்ப என்ன புதுசா வந்திருக்குது தெரியலையே. வெளியே அடியெடுத்து வைக்க மாட்டேங்குதே. மாரியாத்தா, இந்த பிள்ளைக்கு நல்ல வழி காட்டிடுமா தாயே. மனதோடு புலம்பி புலம்பி தீர்த்தான் முனியன். வீரலட்சுமியிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. மனதின் உளைச்சலை தீர்க்கும் விதமாய். இன்னும் 2 நாட்களில் கஸ்தூரியையும் குழந்தையையும் பார்க்க வருவதாய் எழுதியிருந்தாள். படித்தது மனதில் ஒரு நிம்மதியும் உற்சாகமும் தானாக பரவுவதை உணர முடிந்தது கஸ்தூரியால். குட்டி கண்ணா, டாக்டர் வராங்களாம். நீ சமத்தா அழாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுதா குட்டிமா? அம்மு குட்டி, அப்பு குட்டி. குழந்தையை கொஞ்சி கொஞ்சி சிரிக்க வைத்தாள் கஸ்தூரி. அந்த சிரிப்புடன் தானும் கலந்து கொண்டாள். மனபாரத்தை குறைத்து கொண்டாள். வீரலட்சுமியின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்தாள். குக்கரிலிருந்து ஆவி பறக்கும் இட்லிகளை எடுத்து ஈகிள் கேசரோவில் வைத்து மூடிய பின் சட்னிக்கு தேங்காய் துருவ ஆரம்பித்தாள் கஸ்தூரி. வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்கவும் அப்படியே அரிவாள் மனையை எடுத்து வைத்துவிட்டு ஓடிப்போய் கதவை திறந்தவளின் வாயும் திறந்தது. ஆச்சரியத்தினால், கலவரத்தினாள். மனதுள் இரைச்சல், கண்கள் செருக மயங்கி வீழ்ந்தாள் கஸ்தூரி. சட்டென்று வீரலட்சுமி அவளை தாவி பிடித்து தன்னுடன் வந்தவனின் உதவியுடன் அவளை தூக்கி உள்ளே கட்டிலில் படுக்க வைத்தாள். ஓரளவிற்கு இதை எதிர்பார்த்தே இருந்ததினால் பதறவில்லை வீரலட்சுமி. கஸ்தூரி மயக்கத்தையும் போக்கி சூடான ஹார்லிக்ஸை கரைத்து புகட்டினாள். தெளிவடைந்த கஸ்தூரி டாக்டரையும் வந்தவனையும் மாறி மாறி பார்த்தாள். இன்னும் மனதின் கலவரம் அடங்கவில்லை. நடப்பதும் புரியவில்லை. டேக் இட் ஈஸி கஸ்தூரி. நான் தான் என் தம்பி பாபுவை பத்தி கூறியிருக்கிறேனே. அவன்தான் என்னோட வந்திருப்பது. நீ இருப்பதும் அவன் வீட்டில்தான். இத்தனை நாள் நீ நிம்மதியா இந்த வீட்டில் இருக்க காரணமே இவனோட நல்ல மனதுதான். நான் தான் அவனை கூட்டி வந்தேன். பயப்படாத கஸ்தூரி. டாக்டர், டாக்டர், இவர் நிச்சயமா உங்க தம்பிதானா? தடுமாற்றத்துடன் மிரளும் விழிகளுடனே கேட்டாள் கஸ்தூரி. ஆமா கஸ்தூரி, ஏன் உனக்கு சந்தேகம்? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியாமா? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கிறது என்பது போல தலையை ஆட்டினாலும் வந்தவனை பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்தாள். முழங்காலின் மேல் கவிழ்ந்த முகமும் குலுங்கும் முதுகுமாயிருந்தவளின் காதில் கஸ்தூரி என்கிற குரல் தேனாய் பாய்ந்தது. சுற்றமும் சூழ்நிலை அவ்வளவும் மறந்தவளாய் தன் அருகில் அமர்ந்திருந்தவனின் தோளை பாய்ந்து கவ்விக்கொண்டு குரலெடுத்து அழுதாள் கஸ்தூரி. கஸ்தூரி, அழாதம்மா. நீ அழுதா என்னால பொறுத்துக்க முடியாதம்மா. ப்ளீஸ் கஸ்தூரி, அழாத. உன்னோட எல்லா கஷ்டங்களும் இன்னியோட போயிடுத்து கஸ்தூரி. என்ன நம்பு. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். அழாத, தைரியமா இரு. இனிமே உனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் தான் பக்கபலமா இருக்கனே. இனிமே அசடு மாதிரி அழக்கூடாது. கஸ்தூரி, என்னை பாரு. போதும் அழுதது. ப்ளீஸ் கஸ்தூரி. தன் தோளிலிருந்து கஸ்தூரியின் முகத்தை எடுத்து
ஆதரவுடன் அவள் கண்ணீரை துடைத்தான். சிரிப்பும் அழுகையுமாய் கலவையான உணர்ச்சியில் இருந்த கஸ்தூரிக்கு, அப்பாடா, இனிமேல் நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி சாய்ந்து கொள்ள ஒரு நம்பிக்கையான சாய்மானம் கிடைத்தது என்ற நிம்மதியில் இதழ்கள் துடிக்க அவனையே மெய் மறந்து பார்த்தாள். இத்தனை நேரம் வெளியில் இருந்த வீரலட்சுமி குழந்தையுடன் வந்தாள். பாபு, கஸ்தூரி, 2 பேரும் முதல்ல எழுந்திருந்து உள்ள வாங்க. இட்லி சாப்பிட்டுக்கிட்டே நாம பேசலாம். கஸ்தூரி, குழந்தைக்கு இப்ப ஏதாவது ஆகாரம் தரணுமாமா? சொல்லு, நான் பண்ணித்தரேன். நீ ரிலாக்ஸா இரு. டிஃபன் சாப்பிட்ட அப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம். ஆமா டாக்டர், எனக்கு எனக்கு ஓ நோ கஸ்தூரி, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்ன இப்படியே நீ சும்மாவானும் உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருந்தீன்னா சீக்கிரமா பிளட் ப்ரெஷர் ஏறிடும். அவ்வளோதான். இப்ப குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அதை முதல்ல சொல்லு. இப்ப ஒன்றும் தர வேணாம் டாக்டர். 9 மணிக்கு ஃபேரிக்ஸ் கொடுத்தா போதும். சரிவா, சட்னி அரைச்சாச்சு. சூடா இட்லி வேற நீ கேசரோல்ல வச்சிருக்க. எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா, வா சாப்பிடலாம். இதோ எண்ணெயும் மிளகா பொடியும் கொண்டாந்துடுறேன் டாக்டர். சமையலறைக்கு அவள் துள்ளி ஓடியதை பார்க்க மனதில் ஒரு சந்தோஷமும், பாவம் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சது என்ற எண்ணமும் ஒருங்கே எழுந்தது வீரலட்சுமிக்கு. மூவரும் பேசிக்கொண்டே இட்லி சாப்பிட்டனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.